ஹாய் ஹலோ வணக்கம். இது மிஸ்டர் கோல் கடலடை வழங்கும் என்ன சமையலோ. நான் உங்க ஷெஃப் அலெக்ஸ். இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் பக்கோடா செய்ய போறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். சிக்கன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், கார்ன்ஃபிளவர் 1/4 கப், சோடா உப்பு சிறிதளவு, கேசரி பொடி சிறிதளவு, சிக்கன் 100 கிராம், புதினா அரை கையளவு, கொத்தமல்லி இலை அரை கையளவு, தயிர் 4 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், ஜீரக பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், தேன் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கன் பக்கோடா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நார்மலா பக்கோடா நம்ம ஊர்ல செய்வோம் இல்லையா, அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் புதுசா நம்ம சிக்கன் பக்கோடாவை செய்ய போறோம். முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுல்ல சிக்கன் என்ன செஞ்சிருக்கேன்னா, எலும்பு இல்லாம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதில் அப்படியே சேர்த்துடலாம். அதோட வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தையும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நான் வச்சிருக்கிற இந்த சோடா உப்பை கொஞ்சம் என்ன செஞ்சுக்கோங்க, இதில் அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா கையை வச்சு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த சோடா உப்பு வந்து என்ன ஆகணும்னா, அந்த சிக்கனோடையும் சேரணும், அதே நேரத்தில் அந்த வெங்காயத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வச்சிருக்கிற இந்த காஷ்மீர் மிளகாய் பொடி அதையும் சேர்த்துடலாம். மிளகாய் பொடி அதை வந்து காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஜீரக பொடி, தனியா பொடி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை வந்து இந்த பக்கோடா செய்கிறோம் இல்லையா, அதாவது வெங்காய பக்கோடாலாம் செய்வோம், அதே மாதிரி இந்த சிக்கனை வந்து நல்லா அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி என்ன செய்யுங்கன்னா, இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம என்ன செய்ய போகிறோம், நான் வச்சிருக்கிற இந்த கடலை மாவு அதையும் இதில் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா, நல்லா கிறிஸ்பியாக வரும், மொறுமொறுன்னு வரும். ஸோ அதையும் சேர்த்தாச்சு. அதோட கொஞ்சம் பச்சை மிளகா தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. நீ வீட்டில் வந்து குயிக்காக நீங்கள் ஒரு சிக்கன் பக்கோடா செய்யணும்னா ரொம்ப ஈஸி. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதோட நல்லா கருவேப்பிலையை அப்படியே சேர்த்துடலாம். அதோட நான் வச்சிருக்கிற இந்த மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம். தேவையான அளவு தண்ணியை விட்டு அந்த பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீ வந்து இந்த பதம் வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, அதில் கொஞ்சம் கடலை மாவையும் திரும்பியும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நம்ம கடல் மாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணி
இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் கலர் பொடி சேர்க்க போகிறோம். நீங்கள் வந்து கேசரி பொடி நீங்கள் தேவைன்னா சேருங்க, அப்படி இல்லாட்டினா நீ வேண்டாம். ஏன்னா வந்து கொஞ்சம் கலர், அதாவது கேசரி பொடி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த குட்டீஸ்க்கு வந்து என்ன செய்யலாம்னா அதை வந்து பார்த்தாலே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும். அதனால் கொஞ்சம் கலர் பொடியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பையும் லைட்டாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், இந்த சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதை என்ன செய்ய போகிறோன்னா சூடான எண்ணெயில் நம்ம பொரிச்சு அப்படியே எடுத்துடலாம். நீங்கள் வந்து அப்படியே பிரித்து போடணும். ஏன்னா இது வந்து மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா போண்டா மாதிரி போயிடும். அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக அந்த வெங்காயத்தையும் அந்த சிக்கன்லாம் சின்ன சின்னதாக போட்டு அப்படியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. அதனால ஒரு சின்ன டிப்பு, அதாவது சைடில் ஒரு சாஸ் ஒன்று பண்ண போகிறோம். ஒரு பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தயிர், இப்போ இந்த பவுலில் தயிரை சேர்த்துடலாம். கொஞ்சம் சில்லி சாஸை அப்படியே சேர்த்துருங்க. இதோட கொஞ்சம் தேன், இதை கொஞ்சம் தேனையும் சேர்த்துடலாம். இவ்வளோதாங்க. இதை வந்து என்ன செய்ய போகிறோன்னா அந்த சிக்கனோட நீங்கள் டிப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒரு சூப்பராக, ஒரு இனிப்பாக, ஒரு உரப்பாக, ஒரு புளிப்புலேருந்து தயிர்லேருந்து ஒரு புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அதை சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் இருக்கும். சரியா? இதை அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து அப்படியே எடுத்து ஒரு பேப்பரில் அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். அடுத்தது நம்மகிட்ட இருக்கிற அந்த சாஸ் இருக்குல்லையா, நம்ம பண்ணோம், இதையும் அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம். சிக்கன் பக்கோடா செய்முறை. முதல்ல சிக்கன், வெங்காயம், அதோட கொஞ்சம் சோடா உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிறகு அதோட காஷ்மீர் மிளகாய் பொடி, மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி, உப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதோட பிறகு கடலை மாவையும் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்து பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா, தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற இந்த சிக்கனை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அந்த பொரிஞ்சுக்கிட்டு இருக்கிற டைமில் நம்ம இன்னொரு சின்ன பவுலில் தயிர், சில்லி சாஸ், தேனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிறகு அந்த கோழி பக்கோடா வந்து ரெடியானதுக்கு அப்புறம் அந்த சிக்கன் பக்கோடாவை எடுத்து நம்ம ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு அந்த சாஸையும் சைடில் வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ சூப்பரான ஒரு சுவையான சிக்கன் பக்கோடா தயார். சிக்கன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 100 கிராம், காலிஃப்ளவர்
50 கிராம், முட்டைக்கோஸ் 100 கிராம், மைதா அரை கப், டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், கேசரி பொடி சிறிதளவு, புதினா அரை கையளவு, கொத்தமல்லி இலை அரை கையளவு, காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் 1, தக்காளி 2, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்ய தேவையான பொருளை பார்த்து வந்துடும். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அடிச்சு வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுன்னா, ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போடணும், வேற ஒன்றும் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கிறேன். இதை வந்து என்ன செய்யலாம்னா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, முதல்ல காளான் அதாவது மஷ்ரூமை இதில் சேர்த்துருங்க. அதோட நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் முட்டைக்கோஸ் இதையும் அதில் சேர்த்துருங்க. கொஞ்சம் காலிஃப்ளவர், இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் சேருங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை வந்து சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிங்கன்னா நல்லா என்னென்னா மொறுன்னு வரும். அதோட கொஞ்சம் மைதா மாவு, கொஞ்சம் என்ன செய்யணும், நம்ம கேசரி பொடி, அந்த கலருக்காண்டி நம்ம கேசரி பொடியும் இதில் அப்படியே சேர்த்துடலாம். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா நல்லா ஒரு மணம் வரும். அதோட கொஞ்சம் உப்பு, செய்யணும்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கொஞ்சம் என்ன செய்யணும், தண்ணியை விட்டுடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ரோட்டு கடையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இதே மாதிரி தாங்க இருக்கும். இது வந்து நம்ம காளான் நம்ம என்ன செஞ்சிடும், வாங்கி சாப்பிட்றோம். ஆனால் வந்து அதில் வந்து காளானை விட நிறைய இருக்கிறது எது அப்படின்னா, இது வந்து முட்டைக்கோஸ் இருக்கும், அதோட காலிஃப்ளவர் சேர்ப்பாங்க. அதில் இது நம்ம சேர்த்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் தண்ணியை சேர்த்துடலாம். ஏன்னா காளான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அதனால் அந்த காளானுடைய டேஸ்ட்டுக்கு இது கவர் பண்ணுறதுக்காண்டி என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் கேபேஜும் சேர்ப்பாங்க, கொஞ்சம் அந்த காலிஃப்ளவரும் சேர்த்துருவாங்க. கொஞ்சம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி நம்ம இன்னும் கொஞ்சம் மைதாவையும் சேர்த்துடலாம். அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி, இதை நல்லா அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த பதம் வந்தாச்சு. இதை வந்து என்ன செய்ய போறோம்னா, இந்த பதத்தில் எடுத்துட்டு நான் வந்து இங்கே சூடான பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயும் சூடாயிருக்கு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் எடுத்து அப்படியே உருட்டி லைட்டாக பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இதை நல்லா அப்படியே முதல்ல நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டு அந்த இதில் போட்டு எடுத்துட்டு
அப்புறம் என்ன செய்யணும், ஸ்லோ ஃபயர்ல வச்சு அப்படியே பொரிக்கணும். அப்புறம் என்ன ஆகும்னா வெளியில உள்ள அந்த பேட்டர் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள சாஃப்டா இருக்கும். இதை வந்து ஒரு 6 to 7 மினிட்ஸ் அல்லது 6லேருந்து 7 நிமிஷம் நம்ம இது ஃப்ரை பண்ண வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்க, இந்த மஷ்ரூம், இந்த காலிஃப்ளவரு, அந்த கேபேஜ் எல்லாம் போட்டு பொரிச்சது வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்க பார்த்தாலே தெரியும். இது வந்து நல்லா வெளியில நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. இதை எடுத்து அப்படியே சைட்ல வச்சிடலாம். முதல்ல இப்போ இந்த இது பக்கோடா மாதிரி இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன செய்யுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வெளியில வந்து நல்லா மொறுமொறுன்னு இருக்கு, உள்ள வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இதை வந்து நீங்க சின்னதாக கூட வெட்டி நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னொரு பேன் எடுத்திருக்கேன். இது நல்லா சூடாச்சு. சூடானதுக்கு அப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இதை வந்து என்ன செய்யணும்னா இதுல முதல்ல அப்படியே சேர்த்துடலாம். தண்ணியும் சேர்த்துருங்க. இதோட நம்ம என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் கெச்சப் இருக்கு, கெச்சப்பையும் இதுல சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் சோயா சாஸ் இருக்கு, சோயா சாஸையும் சேர்த்துருங்க. கொஞ்சம் இதில் உப்பு, இன்னும் உப்பு கொஞ்சம் போடுங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சோயா சாஸ் சேர்த்துருக்கோம், அதனால் இதை அப்படியே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ என்னென்னா நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் இருக்கு, அதோட காளானு, இதெல்லாம் என்ன செய்யுங்கன்னா இதில் அப்படியே சேர்த்துடலாம். நார்மலாக இப்போ எங்கள் ஊர் சைட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிலவங்க என்ன செய்வாங்கன்னா முட்டையெல்லாம் சேர்ப்பாங்க. இது வந்து முட்டை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரத்துக்கு இதில் சிக்கனை சேர்த்திங்கன்னா இதை சிக்கன் காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அவங்க நம்ம பேரை வச்சுக்கலாம். நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் அதில் தண்ணியும் சேர்த்துருங்க. தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் என்னென்னா இதில் நான் கெச்சப்பும் சேர்க்க போகிறேன். எனக்கு கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் கெச்சப்பையும் இதில் சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு கொதி வந்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அப்படியே எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து என்ன செஞ்சிடலாம், அப்படியே பிளேட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து நல்ல கிரேவி நிறைய வேணும்னா என்ன செய்யுங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடும் போது என்ன ஆகும்னா அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா திக்காய்க்கு கொடுக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா கொஞ்சம் மசாலா வர்ற மாதிரி கொஞ்சம் திக்காக செஞ்சுருக்கேன். அதை வந்து அப்படியே சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுடைய ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரோட்டுக்கடையில் என்ன செய்வாங்கன்னா நிறைய காளான் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காண்டி நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் காலிஃப்ளவர், இதெல்லாம் சேர்த்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை அப்படியே எடுத்து கார்னிஷ் பண்ணிடலாம். ரோட்டுக்கடை காளான் மசாலா செய்முறை. முதல்ல ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அதில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். அதை வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி அதில் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே சைடில் எடுத்து வச்சிடலாம். பிறகு இன்னொரு பவுலில் காளான், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், மல்லி இலை, கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர், மைதா, கலர் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிறகு அதை ஒரு சூடான பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இந்த காளான மசாலாவை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. பிறகு
நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அதை பொரிச்சதுல இருந்து தனியா எடுத்து சைட்ல வச்சிருங்க. பிறகு இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை அதுல சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். அதோட அதுல நம்ம வச்சிருக்கிற அந்த டொமேட்டோ கெச்சப்பையும் சோயா சாஸையும் சேர்த்து நல்லா கிண்டி எடுத்துருங்க. அப்புறம் பொரிச்சு வச்சிருக்கிற அந்த காளான் இதுல போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கடைசியில நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மசாலா கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து ஒரு பவுல்ல சர்வ் பண்ணிடலாம். இப்பொழுது ஒரு சூப்பரான ஒரு சுவையான ரோட்டுக்கடை காளான் மசாலா தயார். நம்மளுடைய ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்த்த அந்த சிக்கன் பக்கோடாவை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். See you. Bye bye. இது மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. See you. Bye.